நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி தென் மாவட்டத்தில் மிக கனமழை, பேய் மழை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி மழையில பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன, இதை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் சார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. நயினார் நாகேந்திரா, இந்த பொழப்புக்கு வேற எங்கேயா போய் பிச்சை எடுத்துட்டு ஏன்டா ஏன் வெக்கமா இல்லை? நீலாம் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு உனக்கு வெக்கமா இல்லை? இந்த எரியிற வீட்டில் என்னமோங்கிற ஒரு இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு தண்ணியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இவன் உட்காந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கு நீ போய் காப்பாற்றி அதை ஒரு ஸ்டில்லாக எடுத்தானா ரைட் ஓகே. நீ பிளான் பண்ணி செட் பண்ணுறானோ நான் உட்காந்துட்டு இல்லையே காப்பாற்றுற மாதிரி போட்டில் ஏதோ அங்கேயிருந்து அமைச்சர் போக கையில் ஒன்றுமே கிடையாது. அங்கே ஏற்கனவே இருக்க பிள்ளையை தூக்கிட்டு அங்கே போட்டில் ஏறிட்டு கையில் பிடிக்கிறதுக்கு எதுக்குடா இந்த கேவலமானது? இந்த பொழப்புக்கு என்ன சொல்லப்போ ஏன் திருந்தவே மாட்டீங்கடா ஃப்ரெண்ட். பயங்கர மழை என்பது இயற்கை சீற்றம். அதில் வர்ற பாதிப்புகள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அரசு, மத்திய மாநில அரசுகள் செய்ய தவறிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம அப்படி விட்டுட்டு போயிடும். மிக முக்கியமான முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம் இடத்துல கிட்டத்தட்ட 303 சென்டிமீட்டர், அதாவது 932 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இந்த மழையானது என்னைக்கு பெய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 17 ஞாயிற்றுக்கிழமை 17/12/2023, 18/12/2023, 19/12/2023, 19ஆம் தேதி போறீங்களா? 3 நாள்ல இந்த 17/18ங்கிற மிக பயங்கரமான, அதாவது 17ஆம் தேதி ராத்திரி தொடங்கியது மிக பயங்கரமான மழை. 18 ஃபுல்லா ஒரு விதம் சாயந்தரம் வர ஓயாம மழை பெய்திருக்கு. 19ஆம் தேதி சில இடங்களில் நல்ல மழை பெய்யுது, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள். சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மத்திய அரசு செய்ய தவறியது என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இந்த மத்திய அரசு இன்னைக்கு வானிலை அறிக்கை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது மத்திய அரசோட வேலை. அதுதான் மத்திய அரசு செய்துட்டு இருக்கு. இந்த வானிலை அறிக்கையை சும்மா சொல்லிட முடியாது. ஏதோ சேட்டலைட் அனுப்பிட்டு அந்த சேட்டலைட்ல உள்ள பிக்சர் வச்சுட்டு சொல்ற பழக்கம்லாம் கிடையாது. நமக்கு இதற்காக ரேடார் ஒவ்வொரு இடத்துலையும் ரேடார் பொருத்தப்பட்டு இருக்கும். இந்த ரேடார் இந்த ரேடார் மூலமா இந்த வானிலை கண்காணிக்கிற ரேடார். அது மூலமா தான் நமக்கு இந்த நிலவரங்கள் முன்கூட்டியே நமக்கு தெரிய வரும். இந்த மத்திய அரசு என்பது கடந்த 10 வருஷமா இந்த ரேடாரை புதுப்பிக்கவே இல்லைங்கிறது தான் முதல் பிரச்சனை. அப்கிரேட் செய்யணும். ஒரு தடையும் நம்ம எவ்வளவுக்கு அப்கிரேட் செய்யறோமோ அவ்வளவுக்கு துல்லியமான கணிப்புகள் நமக்கு கிடைக்கும். இதை இந்த அரசு செய்ய தவறி விட்டது. அது மட்டும் இல்லாம இந்த ரேடாருங்கிறது ஒட்டுமொத்த ரேடாரும் கணக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. ஒரு இந்தியாவில டெல்லியில 4 வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டா, இதுவரை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில வேற எந்த நாட்டுல எங்க இருக்கு 4 ரேடார் அப்படின்னு. டெல்லி மட்டும் 4 ரேடார் வச்சா போதுமா? தமிழ்நாட்டில் தென் மாநிலத்தில் மழை பெய்யுது, ஒரு ரேடார் என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டில இன்னைக்கு பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள், 4 மாவட்டத்துக்கு மேலே நிறைய இடத்துல மழை பெய்ஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த மிக 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 பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற கேட்டகரியில தான் 4 மாவட்டம் வருது. அதுல மிக 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 அதிகமாக பாதிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெல்லையும் தூத்துக்குடி மாவட்டம் தான் ரொம்ப அதிகமா. தூத்துக்குடி மாவட்டம் இன்னுமே மீளவில்லை என்பதுதான் முதல்ல ஒரு கவலைக்குரிய ஒரு சங்கடமான ஒரு நியூஸா இருக்கு. சரி, இந்த 4 மாவட்டமும் சேர்த்தீங்கன்னா டெல்லிக்கு 4 மடங்கு. டெல்லிக்கு 4 இல்லை, டெல்லியோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 மடங்கு நீங்க இருக்கலாம். இந்த 4 மாவட்டம் மட்டும் என்னையா அது? ஒட்டுமொத்த டெல்லியை விட இது 4-5 மடங்கு பெருசா இருக்கிற இந்த இடத்துல ஒரு ரேடார் வச்சிருக்கேன். நீ டெல்லியில 4 ரேடார் வச்சிருக்கேன். சரி, இந்த ரேடார் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியணும்ல நமக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு குளுக்கோமீட்டரோ இல்லைன்னா ஒரு தெர்மாமீட்டரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளுக்கோமீட்டர்னா சுகர் டெஸ்ட் பண்றது, தெர்மாமீட்டர்னா காய்ச்சல் ஃபீவர் காய்ச்சல் டெஸ்ட் பண்றது. இந்த குளுக்கோமீட்டர்ல ஒரு அளவு நம்ம செட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 80க்கு கீழேனா லோ சுகரு, 80 to 120 நார்மல் சுகரு, 120க்கு மேல ஹை சுகர். சரி, கரெக்ட், ஓகே. தெர்மாமீட்டர் எடுத்துக்கலாம். தெர்மாமீட்டர்ல உங்களுக்கு ஒரு 98 ஃபாரன்ஹீட் வரங்கிறது உங்களுக்கு நார்மல் ஹீட்டு, பாடி ஹீட்டு.
98க்கு மேலே இருந்து 102 வரை வந்துக்கிட்டு ஃபீவரு, 102க்கு மேலேங்கிறது வந்துக்கிட்டு ஹை ஃபீவர். ஓகே, எடுத்துக்கிறோம். இது தப்பே இல்லையாப்பா? இது கரெக்ட் தானே? ரைட்டு, இதுதான் எடுத்துக்கிறேன். ஏன் கொஸ்டின் நாங்கள் வைக்கிறது ஒன்னே ஒன்று தான். இந்த 102க்கு மேல காய்ச்சல் அடிக்கிறது வந்துகிட்டு ஹை ஃபீவர். ஓகே, 120க்கு மேல சுகருங்கிறது ஹை சுகர். ஓகே, ஆனா உன் தெர்மாமீட்டர்னாலும் சரி, உன் குளுக்கோமீட்டர்னாலும் சரி, 120க்கு மேல இப்ப 500 சுகர் இருக்குன்னா உனக்கு 120 தான் காமிக்கும். அப்படின்னா இது என்ன கணக்கு? உன் தெர்மாமீட்டர் 120 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற ஹீட்டுக்கு வந்துகிட்டு எனக்கு 102க்கு மேலதான் காணிக்காது, 102 தான் ஹை அப்படின்னா அது என்ன கணக்கு? அது எப்படி சரி வரும்? இப்ப நான் கேள்வி கேட்கிற கேள்வி அது மட்டும்தான். நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் வந்துகிட்டு நினைக்கிறேன். அதாவது கரெக்டா புரியுறீங்களா? அதாவது ஹை ஒத்துக்கிறப்பா, நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? அதாவது 120க்கு மேலனா ஹை சுகர். பட் எனக்கு எவ்வளவு ஹை சுகர் இருக்கு, 500, 600, 700ங்கிறத எனக்கு தெரியப்படுத்த முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. என் குளுக்கோமீட்டர் என்னன்னா, அப்ப அந்த குளுக்கோமீட்டர் என்ன யூஸ்? அதைத்தான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க உள்ள ரேடார் மூலமா எடுக்கப்படுற, அதாவது கணிக்கப்படுற எப்படின்னா, உங்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல அதி பயங்கர மழை. ஓகே, ஆனா அதிலேயே எவ்வளவு உனக்கு வரும்? சாரி சார், அதை செக் பண்ண முடியாது. அது நமக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை, வெக்கமா இல்ல. 93 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, கணிக்க உன்னால முடியல முன்கூட்டியே. பயங்கர மழை. அவன் 20, 30 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு போகுது, அதை தான் தாங்கிட்டு போமே நம்ம ஊரு. சென்னையில 40 சென்டிமீட்டர்ல முங்கி உங்க வந்து உட்கார்றதுக்கு, அந்த 40 சென்டிமீட்டர் மழை இங்க வந்துட்டு காயல்பட்டினத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல, நெல்லை மாவட்டத்துல பெய்யல, இந்த ஒண்ணு கடிச்சிட்டு போன மாதிரி நீட்டா போயிருக்குப்பா. ஆத்துல ஒண்ணு கடிச்ச மாதிரி தான் அது. அது வந்து அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா ஒட்டு மொத்தமா கணக்கு பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 18ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ண கணக்குப்படி தூத்துக்குடி 366, 36 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் நம்ம சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி சிட்டியில மட்டும் 36 சென்டிமீட்டர் மழை. ஸ்ரீவைகுண்டம் 61 சென்டிமீட்டர் மழை. திருச்செந்தூர் 67 சென்டிமீட்டர். 67, 68 வரும். 679, அப்ப 68 சென்டிமீட்டர். காயல்பட்டினம் 93, குலசேகரப்பட்டினம் 32, கோவில்பட்டி கோவில்பட்டியில வந்துகிட்டு சாத்தாங்குளம் 46, கோவில்பட்டி 50, கழுகுமலை கம்மி 12, கயத்தாறு 26, கடம்பூர் 34, எட்டயபுரம் 16, லாத்திகுளம் 23, கடல்குடி 11, வால்பாறை 20, சுரங்குடி 15, ஓட்டப்பிடாரம் 35, மணியாச்சி 24, வேதானந்தம் 26, ஈழரசடி 34. இதுல பாத்தீங்கன்னா சூரங்குடி, வளப்பாறு இது வந்து 15 to 20 இருக்கு. கடல்குடி தான் 11 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு. எட்டயபுரம் 15, கழுகுமலை 12. அப்பா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஊர்ல, தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள 20 ஊர்ல வந்துகிட்டு 1, 2, 3, 4, 5, 5 5 ஊர் தான்ப்பா உங்களுக்கு வந்துட்டு 20 பக்கத்துல இருக்கு. 12 to 20 உள்ள, 11 to 20. இது எல்லாம் பாருப்பா, இந்த ஆவரேஜ் வந்து கணக்கு பண்ணி பார்க்கும் வெறும் 35 தான் வருது. இந்த ஆவரேஜ்ல வந்துட்டு இந்த சாதாரண இந்த 4 நீ வெளியில எடுத்தா, 5 வெளியில எடுத்துட்டான்னா உன்னோட ஆவரேஜ் அதுக்கு மேல போகும். இந்த ஆவரேஜ்லயும் வந்துகிட்டு 300, 350க்கு கீழே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஆவரேஜ் உங்களுக்கு வந்துகிட்டு 50 சென்டிமீட்டருக்கு மேல வரும். முக்கியமான மெயினான 10 இது எடுத்தீங்கன்னா, இந்த 10 இது மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டாப் 5 மட்டும் எடுத்துட்டு நம்ம ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 319 சென்டிமீட்டர். அந்த டாப் 5 மட்டும் கூட்டினா 319 சென்டிமீட்டர். அதாவது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 63.8, அதாவது 64 சென்டிமீட்டர் இந்த டாப் 5 மட்டுமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம், சாத்தாங்குளம், கோவில்பட்டி, இந்த 5 மட்டுமே எடுத்து நீ ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 63.8 சென்டிமீட்டர். மில்லிமீட்டரை பார்த்தீங்கன்னா 638 மில்லிமீட்டர் ஆவரேஜ். இது எங்க இருக்கு? உங்களோட 20 சென்டிமீட்டர் மழையோட கணிப்பு எங்க இருக்கு? 20 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உனக்கு முன்னறிவிப்பா இவங்க கிட்ட கனமழை இந்த இடத்துல இவ்வளவுக்கு இருக்குன்னா, அதுக்கு மேல எவ்வளவு மழை பெய்யுங்கிற உங்களுக்கு தெரியாது. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வானிலை அறிக்கை. இதை ஏற்கனவே வந்துகிட்டு இந்துஸ்தான் டைம்ஸ் சென்டர்ல, இந்தியா டுடே சென்டர்ல முதல்ல வச்சு கிழிச்சிட்டாங்க. அதாவது இந்த வானிலை அறிக்கையோட ரேடார் வந்துகிட்டு கணிக்கிறது வந்துகிட்டு தவறா இருக்கணும், இவன் சொல்றது எல்லாமே தலைகீழா இருக்கணும். நம்ம ஊர்ல ஏற்கனவே 20 வருஷம் முன்னாடியே வந்துகிட்டு நக்கலா சொல்லுவாங்க,
என்ன சொல்றேன்னா வானிலை அறிக்கை இன்று கனமழை அப்படின்னா சரிடா வானிலை அறிக்கை இன்னைக்கு மழை சொல்லிட்டானா ரைட்டா மழை பெய்யும் என்று கடுமையான வெயில் சொல்லிட்டான்டா டே நீ கவனமா கொடை எடுத்துட்டு போடா மழை பெய்யுண்டா அப்படின்னா அதுதான் ஃபேக்ட். அதைத்தான் இவன் தோல் இருக்கு கடந்த 20 வருடமா வந்துட்டு அவனோட டேட்டா எடுத்துட்டு நடந்தது எடுத்துட்டு உன கம்பேர் பண்ணி போட்டா கிளின்னு கிழிச்சு வச்சிருக்கான். அதுல அப்படின்னு திருந்தல. அப்ப இதுக்கு இந்த இழப்புக்கு முக்கியமான காரணம் இவ்வளவு தூரத்துக்கு மழை வரணும். நீங்க வந்துகிட்டு மக்கள் எல்லாருமே வந்துகிட்டு நம்ம வீடியோல பார்க்கலாம், அரசு சொல்லல, முன்னறிவிப்பு தரல. இதுல வேற ஒரு பெரிய காமெடி ஒண்ணு நடந்துருச்சு. அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்துகிட்டு நியூஸ்ல சொல்றாரு 10,000 பேருக்கு நாங்க வந்து குறுஞ்செய்திகள் அனுப்பியிருந்தோம். குறுஞ்செய்தி அனுப்புனது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீ குறுஞ்செய்தி அனுப்புனங்கிறது உண்மை. ஆனா நீ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்க முக்காவாசி ஊர்ல டவர் கட் ஆயிடுறாரு. அது நீ அனுப்புன குறுஞ்செய்தி யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? டவர்ல மேல கட்டி கிடக்கும். வேணா போயிட்டு ஒரு தொடப்பு எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணாத. இல்லாம வேற என்ன சொல்ல உங்களெல்லாம்? அந்த விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். மாநில அரசுக்குள்ள விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். மத்திய அரசு அப்ப இது மத்திய அரசோட மிகப்பெரிய தோல்விதான் வந்துகிட்டு இன்னைக்கு இந்த 4 தென் மாவட்டங்களும் கஷ்டப்படுறதுக்கான மிக முக்கியமான முதல் காரணம். சரி, அடுத்து இப்ப மாநில அரசு எல்லாமே சரியா செஞ்சுட்டாங்களா? மாநில அரசு ஒரு அளவுக்கு சரியா செய்தாலும் மாநில அரசு தரப்புலேருந்து நடத்தப்பட்ட தவறுகள் என்ன அப்படிங்கறது நான் வந்துகிட்டு பேசணும். நான் வந்துகிட்டு இந்த ஊடகவியலாளர் மணி மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ மணி யாருக்குன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தாலும் சரி, என்னவே ஆனாலும் சரி, அங்க கரண்ட் இருக்கணும். நான் அப்படிலாம் சொல்ல வரலப்பா. கரண்ட் வந்துகிட்டு மின்சாரங்கிறது வந்து துண்டிக்கப்படும் இல்லைன்னு நான் சொல்லலை. அது வந்துகிட்டு துண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் துண்டிக்கப்படணும். சென்னையில வந்து புயலோட கூடிய மழை வந்துட்டு நீங்க துண்டிச்சிங்க செஞ்சீங்க, ரைட்டு, ஓகே. தூத்துக்குடி நிலை மாவட்டத்தில் வந்துட்டு நீ முதல்ல கரண்டை கட் பண்ணி போட்டு நீ எதுக்கு? அங்க வந்துட்டு வெள்ளம் தான், மழை தான் பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதுல காத்தடிச்சு உன் மின்கம்ப சாயுது, டிரான்ஸ்ஃபார்மர் இதாகுது, அப்படி வயரு அடிச்சு ஷார்ட் ஆகுது அப்படின்னா ரைட், ஓகே, நம்ம வந்து ஒத்துக்கலாம். இது வந்து பெய்யுற மழையில வந்துக்கிட்டு நீ அப்படி சொல்ற பார்த்தோன்னா மழை பெஞ்சான்னா நீ வந்துக்கிட்டு இதை ஆஃப் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா கேரளால 6 மாசம் ஆஃப் பண்ணிருக்காங்கப்பா. அதுதானப்பா உண்மை? சொல்லுங்க, உண்மை அதுதானே? கேரளாவில் 6 மாசம் மழை பெய்யுமா? அப்ப 6 மாசம் கரண்ட் இல்லாம உட்காந்துருப்பான். மழை பெய்யுற நேரத்தில் கேரளால கரண்ட் கொடுக்கான்ல, அதுவும் அது இந்தியாவில தானே இருக்கு. உனக்கு என்ன கரண்ட் கொடுத்துருக்காங்க? அதுல முதல்ல ஒரு கொஸ்டின் வருது. சரி, நீ அந்த கரண்டை நீ துண்டிச்சிட்ட, முதல்லையே நீ முன்னேற்படாவே நீ கரண்ட் துண்டிச்சதுங்கிற முதல் பெரிய தப்பு. அடுத்த தவறு, 2வது தவறு நான் சொல்றது, ஒருத்தன் கையில போன் வச்சிருக்கான். எதுக்காக போன் வச்சிருக்கான்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வெள்ளத்துல வந்துகிட்டு மக்கள் வெள்ளத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்குமோ, மக்கள் வெள்ளத்துல அங்க ஊர்ல வந்து வெள்ளம் வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி புகுந்து கிடக்குமோ, இவ உட்காந்து என்ன இதை விளையாண்டுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்க போறான், ஃப்ரீ ஃபயரும் இதுவும் விளையாட போறான். அப்படியே நினைச்சிட்ட நீ வந்துட்டு நெட்வொர்க் கட் பண்ணி வச்சிருக்க. ஆத்திர அவசரத்துக்கு கால் பண்றேன்னா 1070ங்கிற நம்பர் டோல் ஃப்ரீயை தவிர உனக்கு வந்து எந்த காலுமே அதுல இருந்து போகாது. அந்த டோல் ஃப்ரீ நம்பரான 1070ங்கிறது வந்துட்டு நீ அந்த லட்சணத்துல தான் அடைச்சு வச்சிருந்தீங்க அன்னைக்கெல்லாம். அதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு, அது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. கால் பண்ணிட்டு நான் மாநிலத்துக்கு வெளியில இருக்கேன், உள்ளக்க இருக்கிற என்னோட குடும்பத்தை வந்துகிட்டு கான்டாக்ட் பண்றதுக்காக நான் கஷ்டப்பட்டது எவ்வளவுங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் புரியுச்சு. அந்த அளவுக்கு உங்களோட தொடர்பு இது வச்சிருக்கீங்க. நீங்க வெக்கமா இல்ல? அதை துண்டிச்சிட்டீங்களே இப்ப இந்த மக்கள். நான் சொல்றேன், அதாவது திங்கட்கிழமை 11:45 மணிக்கு கட்டான நெட்வொர்க்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இதுவரை, அதாவது நான் பேசிட்டு இருக்கு வந்துகிட்டு 20ஆம் தேதி 11 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கேன் காலையில, இன்றைக்கு வரை அது வந்து சரியாகவில்லை. நான் தூத்துக்குடி தொட்டு திருச்செந்தூர் வரை கிட்டத்தட்ட 8-10 பேருக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே உள்ளது சுவிட்ச் ஆஃப். லாஸ்ட் திருச்செந்தூர்ல நேற்று தான் என்னோட நண்பர் வந்துட்டு வக்கீல், அவனதான் வந்துட்டு லாஸ்ட் எனக்கு லைன்ல கிடைச்சான். வேண்டாம் சொல்றான், அப்பல கரண்டே இல்லடா, 2 நாள் ஆச்சு போயிட்டு, இனி 2 நாள் ஆகும்னு சொல்றான். ஊர்ல திருச்செந்தூர்ல தண்ணி இன்னுமே இறங்கல, வெளியில போக முடியல. மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவன் போனை வந்துட்டு எதுல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் பைக்ல யூஎஸ்பி போட்டிருக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக்ல யூஎஸ்பி போட்டு வச்சுட்டு அவன் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு நிலை. இதை நான் ஏத்துக்கணும். நீ மழை அடிச்ச டைம் கட் பண்ணிட்ட, ரைட்டாக மழை முடிஞ்ச பிறகு நீ சரி செய்ய முடியலைன்னா அது உங்களோட குறைவு தானே. அது குறைபாடா தானே எடுக்க முடியும். அது எப்படி நான் நிறைவா எடுக்க முடியும் சொல்லுங்க? வெளியில இருக்கோம், எவனுக்கும் பந்த பண்ண முடியல, அவன் எமர்ஜென்சியா இருக்கான், ஒரு இலவு விழுந்தா கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, நீங்க சீர்திருத்தம் செய்ய வேண்டியது வந்துகிட்டு கஷ்டப்பட்ட மக்களை வந்துகிட்டு தொலை தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்குன்னு என்ன செய்யணும், அதை நீ செய்ய. அவருக்கு டீசல் கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு செய்ய. கரண்டை கட் பண்ணிட்டேன்னா டீசல் கொடு. ஓரளவுக்கு சார்ஜை வந்து இடையில ஆஃப் பண்ணி வச்சுட்டு இடையில எப்ப 1 மணி நேரம் கூட வந்துட்டு மக்கள் யூஸ் பண்ணான்னா 4 நாளைக்கு போன் யூஸ் பண்ணலாம். அதுதானே? அர்ஜென்ட்டுக்கு வந்துகிட்டு போனு சரி கரண்ட் 4 நாளைக்கு கரண்ட் வராது,
நீ முன்னறிப்பு கொடுத்துரு, இப்போ 3 நாளைக்கு 4 நாளைக்கு கரண்ட் வராது, நீ பார்த்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்கன்னா, இவன் ஃபோனை சார்ஜில் வச்சுருந்தாங்கன்னா அந்த மழை பெய்யுற டைம் நீ சார்ஜிங்கில் போட்டு அறிவிப்பு கொடுத்துட்டீங்கன்னா பயங்கர மழையா இருக்கு, எத்தனை நாளைக்கு வந்துட்டு கரண்ட் ஏதாவது போயிடுச்சுன்னா மின்சாரம் வராது, நீ குறிஞ்சி அதை தானே நீ குறிஞ்சி இது அனுப்பியிருக்கணும். நீ சார்ஜ் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோ, நாளைக்கு நீ கவலைப்படாது. ஊருக்கு ஒவ்வொரு இலவசம் கொடுத்துட்டு இருக்கல, இனி தொட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுலேயும் வந்துட்டு ஒன்று அறிவிங்க, எல்லாருக்கும் வந்துட்டு பவர் பேங்க் ஃப்ரீயாக கொடுக்கப்பா. ஒரு 10,000 20,000 எம்ஹெச்சுக்குள்ள பவர் பேட்டரி கொடுங்க. 20,000 எம்ஹெச் நல்ல குவாலிட்டியான கம்பெனிக்குள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா வருமா. இந்த 1500 ரூபா உனக்கு வந்துட்டு என்னெல்லாமோ நீ கொடுக்க 10,000 20,000 லேப்டாப்புக்கு நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுதுன்னா ஏன் உங்களுக்காக ஒரு 1500 ரூபாக்குள்ள பவர் பேங்க் கொடுக்க முடிய மாட்டேங்கி கொடுங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு நீ பவர் பேங்க் கொடுங்க ஃப்ரீயா. அதே வச்சிருப்போம், உனக்கு கரண்ட் தான் கொடுக்க முடியல, பவர் பேங்க் கொடுக்கப்பா. அதே வச்சு மக்கள் இதெல்லாம் தொலைத்தொடர்புக்கு வந்துக்கிட்டு டவரில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேக்கப் அடிக்கலைன்னா டீசலுக்கு அரேஞ்ச் பண்ணி டீசல் கொடுக்க பாருங்க. ஒன்றும் இல்லாட்டி வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு ஜேசிபி மூலமாக வந்துட்டு டீசல் கொண்டு வந்துக்கிட்டு அதை டவரில் வந்துட்டு ஃபில் பண்ண பாருங்க. டச்சில் இருந்துட்டான்னா அடுத்த வந்து நிம்மதியாக இருப்பான்ல வெளியில் இருக்கிறவன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். என் தங்கச்சி பையன் வந்துக்கிட்டு இப்போ சென்னையில் இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். என் தங்கச்சி குடும்பம் ஃபுல்லாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ மாட்டிட்டு இருக்காப்புல, கான்டாக்டை பண்ண முடியல. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, யாரையா மூலமாக இப்போ கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல போக முடியல. எதுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கே லைன் இல்லை. ஓ இவ்வளோதான். இதுதான் கேவலமான நிலைமை, அரசோட கேவலமான நிலைமை இதுதான். இது உண்மை. அப்போ நீ இதை சரி செய்யறதுக்கு வழியை பாருங்க. அப்புறம் வந்துக்கிட்டு இந்த தொலைத்தொடர்புக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இழப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல இடத்துல வந்துக்கிட்டு குளங்கள் வந்துக்கிட்டு குளக்கரைகள் வந்துட்டு உடைத்து வெள்ளம் ஊருக்குள்ள வந்தது தான் மிகப்பெரிய அடுத்த பாதிப்பு. இந்த குளக்கரைகள்ங்கிறது வந்துக்கிட்டு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டிப்பர் லாரி வந்துக்கிட்டு போயிட்டு அந்த மண் ஏற்றிட்டு வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த கரைக்கு மேலே ஓடி போய் ஆற்றுல போயிட்டு இறங்கி மண் எடுத்துட்டு வருவான். தூத்துக்குடி பக்கத்தில் ஆற்றுல அந்த அளவுக்கு கரை வந்து நல்ல வீதியாக இருக்கு. குளத்தோட கரைக்கு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடுலாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம ஒரு சைடு வந்து ரோடுக்கே போகிற அளவுக்கு கரையாக இருக்குது அந்த. அப்போ இப்படியாப்பட்டதெல்லாம் வந்துக்கிட்டு பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ நிறைய இடத்துல என்ன இவன் தோண்டி இவன் அந்த கரைகளை வந்துக்கிட்டு காங்கிரீட்டாக செஞ்சுருந்தீங்கன்னா, நீ காங்கிரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை. இந்த காங்கிரீட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு தடுக்கலாம். அடுத்தவன் வளர்ச்சி போடுற சொத்தை வளர்ச்சி போடுறான். இவனு அரசியல்வாதிகளை இந்த சேட்டை பண்ணுறதுனால தான் அதை இவனை கவனிக்காம விட்டதுனால இவன் ஆக்கிரமிச்சு லாஸ்ட் என்னாச்சு, பாதி ஊர் வந்துக்கிட்டு ஆற்றுக்கு நடுவில் நிற்கி லாஸ்ட்டு வெள்ளம் வருவேன். அது வேற மண் அடிச்சிருக்கு. வெள்ளம் கூட லிமிட்டு தாண்டோன்னா அடிச்சுட்டு போயிட்டு அப்போ ஊருக்குள்ள உட்காந்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ளே கிடக்குங்கிற ஒரு கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? அப்போ இந்த கரைகளை வந்துட்டு இன்னும் வர நீங்கள் பலப்படுத்தாமல் அன்னைக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுக்கு இப்போ 4ல் 1 பங்காக தான் கரை இருக்குது. அப்புறம் அந்த கரை எப்படி தாங்கும்? நீ சுரண்டி இடத்த அரசுக்குள்ள இடத்த சுரண்டி நீ பக்கத்தில் வீடும் குடியிருப்பும் கட்ட ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் இப்போ வந்துக்கிட்டு கடைகள்லாம் கட்டி வச்சுக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருந்தானே ஒரு மணி. இதை நீ பார்க்காம விட்டது தான் இவ்வளோ மக்களுக்கு. அவன் எடுத்தா அவன் உங்களை வீடு போயிட்டு போகுது, ரைட் ஓகே. அடுத்தவன் என்ன தப்புன்னா, ஒழுங்கா கரைக்கு 10 மீட்டர் 20 மீட்டர் 50 மீட்டருக்கு அந்த கரைக்கு இருந்தவன் அவன் இன்னைக்கு பாதிச்சுட்டான்ல ஒன்னால. அது நீ என்ன செய்யற? அது நீ கண்டுக்காம விட்டது அடுத்த தப்பு. ஆனா இந்த இவ்வளோ தவறுக்கு மேல ஒரு பெரிய தவறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, மனிதனின் பேராசை. எதுல சொன்னா, இந்த அணைகள்ல கட்டி வச்சுக்கிட்டு இந்த அணையில இருக்க இன்ஜினியர் இருக்கானு தெரியுமா, மிக பெரும் முட்டாள் அப்படிதான் நான் சொல்லுவேன். உன்னால கணிக்க முடியல, உன்னோட அரசால ரேடார் சிஸ்டமால எவ்வளவு மழை பெய்யுங்கிற கணிக்க முடியாத நீ ஏன் இவ்வளவு தண்ணி சேமிச்சு? இதுக்கு யாராவது வழக்கு தொடருது. இது ஒரு இந்த வக்கீல் யாராவது நீங்க வந்துகிட்டு பாக்கீங்கன்னா தயவு செய்து ஒரு பொதுநல வழக்கு வந்துகிட்டு நீங்க தொடருங்க. ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு தொடருங்க. அதாவது மழை பெய்யுது, கனமழை பெய்யுற நேரம் அணை திறக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தான் நீங்க தண்ணி வைக்கிறோம். அப்ப நீங்க முதல்ல குறைச்சி வச்சுக்கணும் தண்ணியை. நீ முன்கூட்டியே நீ கணக்கு பண்ணி அதுக்கு தந்தாலும் தண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு 80% மேல வைக்கக்கூடாது. 80% இந்த நேரத்தில் நீங்க வந்துகிட்டு நெல்லை மாவட்டத்தில் 7 அணைகள்ல வந்துகிட்டு 80% 7 to 11 அணையா இருக்கு நெல்லை மாவட்டத்தில். இந்த அணைகள் வந்துட்டு நீ 80% நீரை வந்துகிட்டு இந்த மழைக்கு முன்னால வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவோ இழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நீ அப்ப பெய்யற மழையிலே மொத்தமா நிறைச்சு வச்சுட்ட. இப்ப பெய்யற மழையை நீ தொடர்ந்துதான் விட்டாவணும், வேற வழியே கிடையாது. யார் தப்பு? பாதிக்கப்பட்ட மக்கள் என்னென்ன தப்புன்னா, நீ யாருக்கா சேர்த்து வச்சிருக்க? என் கீழே இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ வந்து குடி தண்ணி இருக்காது, நீ மேல அணை சேர்த்து வச்சிருக்க. இல்ல, நீ வேற எவனுக்கோ வந்துட்டு விவசாயம் செய்யறக்கா நீ சேர்த்து வச்சிருக்க. சேர்த்து வச்சுட்டு இப்ப என்னாச்சு? நஷ்டம் ஃபுல்லா. விவசாய நிலம் அழிஞ்சு போட்டுப்பா. விவசாய நிலம் அழிஞ்சானாலும் உனக்கு அடுத்த இதுல மழை போன பிறகு நீ விவசாயம் பண்ணிக்கலாம்.
அதுக்குள்ள நஷ்டப்பரிகாரத்தை கொடுத்துட்டானா ரைட்டு, நீ வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி கூட சாப்பிட்டுட்டு போகலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே ஊரில் அழிச்சிட்டு போயிருக்கலாம் ஒவ்வொருத்தர் வீடு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக்கு, காரு, இவ்வளோ யார் நஷ்டீடு கொடுப்பா, யார் இழப்பீடு கொடுப்பா? அதை என்னைக்கா நீ நினைச்சு பார்த்திருக்கியா? விவசாயம் பற்றி நம்ம சொன்னா உடனே பண்ணணும்பா விவசாயிக்கு எதிராக பேசியிருக்காம்பா. விவசாயம் நஷ்டமான கணக்கு நீ எடுத்துப்பாரு. அந்த 4 மாவட்டத்தில் பைக்கு, காரு, அவனோட ஒரு வீடும் உடைமைகளும் நஷ்டப்பட்டதுல கணக்க பாரு. எதிராக உங்களுக்கு பெரிய நஷ்டம்? அடிச்சவன் சர்டிஃபிகேட் போச்சு, அதை விட பெரிய நஷ்டமான உனக்கு வயக்காட்டில் உள்ள அரிசி நெல் முங்கி உனக்கு நெல் முங்கிச்சுடா, நெல் கிடைக்கலன்னா நீ என்ன செத்து போவீங்களா? இல்லை, உனக்கு வந்து இம்போர்ட் பண்ணலாம். எத்தனையோ ராஜ்யங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ ராஜ்யத்துலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா நமக்கு வேற வெளி மாநிலத்தில் நமக்கு கிடைக்கும். அங்கே பாதிச்சுன்னா நம்ம இடத்துல இருக்கும், நம்ம அங்கே கொடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த காரும், பைக்கும், வீடும், ஃப்ரிட்ஜும், இவனோட சர்டிஃபிகேட்டும் இதெல்லாம் போயிச்சு, யார் தருவா? அரசு தருவீங்க. 6000 ரூபா போகும். 6000 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட போறீங்க, அவ்வளோதானே? இந்த அவனோட பாதிப்பு சரி வருவீங்களா? கடைக்காரன் அழுகுறான் திருநெல்வேலியில, 1,80,00,000 1 கோடி ரூபா போச்சு அப்படிங்க. எவ்வளோ சங்கடமா இருக்கு. சோஃபா அவளுக்கு இடைக்கு பிடிச்சிருக்கா, ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி எத்தனை இழப்புகள். ஒரு சைடு விவசாயத்தை மட்டுமே நீ கணக்கு வச்சுட்டு, மறு சைடு இதை ஃபுல்லா நீ வந்து காலி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் விவசாயத்துக்கு எதிரானவனே கிடையாது, விவசாயம் செய்யணும், விவசாயம். ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக நீ ஒட்டு மொத்தமா நீ செய்யற தவறுகளை நீ வந்து நியாயப்படுத்த. அந்த அணையில வந்துகிட்டு நீ இவ்வளவு தண்ணி நீ தேக்கி வைக்கலைன்னா நிச்சயமா வந்துட்டு இதுல வந்து மிகப்பெரிய பாதிப்பை நீங்க வந்துகிட்டு குறைக்க முடியும். 93ல ஜெயலலிதா குற்றம் சொன்ன, நானும் குற்றம் தான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்ப நீ சொல்லு, 93ல சாரி 2015, அப்ப 2015 அம்மா தூங்கிட்டான், எல்லாத்தையும் திறந்து விட்டானோ, இவன் நேரே வெட்டி விட்டானோ, காலி பண்ணானோ, அதுதானே நீங்க குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? 1 லட்சம் கண்ணாடி தண்ணீர் நீ வந்துட்டு தாமிரபரணி தண்ணீரை திறந்து விட்டுருக்கான். ஏன் உத்தரவு போட வேண்டியதானே? திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முடியல இல்ல, ஏன் முடியல, எதுக்கா முடியல? ஏன்னா ஏற்கனவே நீரை சேமிச்சு வச்சுக்க. மழைக்கு முன்னாடி அதிபயங்கர மழை வருதுன்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி நீ தண்ணி நீ வந்துகிட்டு ஒரு 10,000 கண்ணாடி தண்ணி அப்படி திறந்து விட்டேன்னா, 48 மணி நேரத்தில் நீ திறந்து விட்டு இருந்தேன்னா எவ்வளவு மக்கள், எவ்வளவு தண்ணி நீ வந்துட்டு அதை கடல் வந்துகிட்டு ஈஸியா இழுத்துக்கிடும். கடல் எதிர்க்கும்போது மட்டும்தான் தண்ணி உள்வாங்கும், தண்ணி வந்துகிட்டு வெளிவாங்கும். ஓகேவா? அத அலைகள் கடல் உள்வாங்காம இருக்கும், தண்ணி எடுக்காம இருக்கும். அது வந்துட்டு காற்று வந்துகிட்டு புயலால அலைகள் வந்து பெருசா இருக்கும்போது மட்டும்தான், பெரிய அலைகள் இருக்கும்போது மட்டும்தான் தண்ணி வாங்காது. அதுதான் இந்த ஃபேக்ட். அந்த 2 நாள் முன்னகிட்டே அந்த தண்ணியை நீ திறந்து விட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு இவ்வளவு மழை பெய்யுங்க. இப்ப எல்லா இடத்துல கிடைக்கும் எல்லாமே நீங்க கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா கொலாப்ஸ் பண்ணிட்டு இங்க வச்சுக்கிட்டு இயற்கை சீற்றம் மக்களுக்கு வந்து இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அவன் அழிஞ்ச பறவை நீ அவனுக்கு வந்து பண்ணும் பிரெட்டும் பிஸ்கட் கொண்டு போய் போட்டுட்டு என்னது புண்ணியா இருக்கு? அது முன்னாம காக்கிறதுக்கு இனியாவது நீ செய்வீங்களா? பாப்பமா அடுத்த 5 ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு திருந்துக பாஸ். ஒவ்வொரு அதிகாரிகளும் திருந்துங்க. ஏன்னா நஷ்டம் நீ ஈஸியா போடும். உனக்கு என்ன ஆனாலும் நீ சம்பளம் வந்துடும். எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, யார் இருக்கட்டும், நீங்க வந்துகிட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இந்த திட்டம் செய்து கொடுக்குற எல்லாத்துக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டே இருக்கும். செஞ்சாலும் செய்யல என்னத்தை நீ கிழிச்சாலும் உங்களுக்கு சம்பளம் வந்துருக்கு. ஆனா கஷ்டப்படுற மக்கள், இவனோட நஷ்டம் இது யார் கணக்கெடுப்பா, யார் செய்வா? அப்ப அணைகள்ல வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா, நீங்க வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கலைன்னா இந்த அழிவு இனியும் தொடரும். என்ன சொல்லியிருக்கான், இந்த வருஷத்தோட இது இப்ப இந்த ஒரு வருஷம் தான் இதோட முடிஞ்சுலாம் சொல்லல, நீயும் அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. வானிலை அறிக்கை சொல்றது நீங்க தான். அடுத்த என்ன செய்வீங்க? அடுத்த ஒரு வருஷத்துல ஒன்னும் செய்ய மாட்டீங்க. இப்ப இந்த பிஞ்சு போன ரோட்டை ஒட்டு போடுவீங்க, மத்த எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்க. வீட்டுக்கார இவனுக்கு போன நஷ்டம் தான். அவன் கஷ்டப்பட்டு இனி பாவம் நீ கடனும் காட்சியும் வாங்கி இனி அவன் உண்டாக்கணும். ஓகேவா? அவன் செய்யணும், அவன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு மத்தியில் இப்போ போன வாஷிங் மிஷின் இப்போ என்னஜிவா நீ வாஷிங் மிஷின் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையால் துவைக்க விட்டுருக்கோம். அவன் கஷ்டம் கூடுது. ஃப்ரிட்ஜு நீ வாங்க முடியலன்னா இருக்கிற சோத்தை இப்போ அண்ணன்றைக்கு செஞ்சுட்டு இது பண்ண மிச்சத்தை எல்லாத்தையும் கொட்டு, அப்போ அதிகமான வேஸ்டேஜ் அதான் நடக்க போகுது. இது ப்ராக்டிக்கல், அவ்வளோதான். இனியும் நீங்கள் திருந்தலை, இனியும் கண் அடைச்சிட்டு தான் நீங்கள் வந்துக்கிட்டு பால் குடிச்சிருந்தீங்கன்னா திருத்தவே முடியும். தமிழ்நாடு இதே ரீதியில் இந்த வெள்ளத்தால், இந்த இயற்கை சீற்றத்தால் நம்ம அழிந்து போகும். நம்ம மனசில் வச்சு வந்து நல்ல ஒரு திட்டங்கள் வகுத்து மக்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழகம் காக்கப்படும். இல்லைன்னா அவ்வளோதான், ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அன்றைக்கு ரஜினி சொன்ன மாதிரி, அதே ஜெயலலிதாவோட ஏற்று சொன்னாப்புல, இன்னைக்கு வந்துட்டு நிலைமை தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும், அரசியல்வாதிகள் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஐடியாவாது கொடுத்தா கூட அரசியல்வாதி கஷ்டப்பட்டா என்ன செய்ய முடியுங்கிற யோசிப்பாங்க. அரசியல் கொடுக்கறதுக்கு ஐடியாவும் இல்லை, செய்கிறதுக்கு வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு மனசும் இல்லை. அப்படின்னா நஷ்டம் நமக்கு மட்டும்தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோ உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்கள் பெஸ்ட்.